ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆடி மாதம் அம்மனை பற்ற விஷயம் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டு கீழே இருக்க பாப்பா வந்து தூங்கி ஏஞ்சோடனே எங்கள் வீட்டுக்கு தான் வந்தாங்க. வந்துட்டு அவங்க தீ மிதிக்க போகிறத பற்றி என்கிட்ட வருஷம் அவங்க தீ மிதிப்பாங்க வேம்புலி அம்மன் கோவிலில். அதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளத்தை சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்யூஷன் கேட்டாங்க. நான் சொல்யூஷனை சொல்லி கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மனா ஒரு விஷயத்த அவங்க வாயிலேருந்து சொல்ல வச்சாங்க. அதுக்காக தான் அம்மனை இங்கே வர வச்சுருக்காங்க எங்கள் வீட்டுக்கு. அது என்னென்னா, நான் ஐடி கம்பெனியில் டிஎல்எஃப்பில் வேலை பார்க்கும்போது கம்பல்சரி மாலை போட்டிருந்தாலும் செருப்பு போடாமல் போகக்கூடாது. செருப்பு போட்டுட்டு தான் போவேன். அதே மாதிரி பழக்க தோஷத்தில் இப்போது மாலை போட்டுக்கிட்டோம் குழந்தைங்கள ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வர்றதுக்காக செருப்பு போட்டுட்டேன்னு தெரியாமல் அது வந்து அம்மன் வந்து என்னை ஞாபகப்படுத்துகிறாங்க அந்த பொண்ணு மூலிமா. அக்கா, நீங்கள் மாலை போட்டிருக்கீங்க, செருப்பு போடுவீங்களான்னு கேட்டாங்க. அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு, அம்மன் தான் கேட்க வச்சுருக்காங்க, அம்மன் தான் புரிய வச்சாங்கன்னு. நான் அந்த பாப்பாக்கிட்டேயே சொன்னேன், இது வந்து நீ சொல்லலைம்மா, அந்த அம்மன் எனக்கு சொல்லியிருக்காங்க மாலை போட்டுட்டு செருப்பு போடக்கூடாதுன்ட்டு. எனக்கு செருப்புடுறது ஆக்சுவலாக பிடிக்காது. அது பழக்க தோஷத்தில் அப்படியே போட்டு பழகிடுச்சு. எனக்கு வந்து செருப்பில்லாமல் நடக்கணும்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா இலை சுத்தத்துக்கு செருப்பில்லாமல் நடக்கிறது தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் இனிமேட்டு செருப்பு போட மாட்டேம்மா, சாரிம்மா அப்படின்னு அந்த பாப்பா கிட்டே சொல்லிட்டேன். அது வந்து அம்மனுக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன் தான் நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். அவங்க எனக்கு எப்பயுமே துணையாக இருப்பாங்க. அவங்க எனக்கு எந்த விஷயத்த சொல்கிறதா இருந்தாலும் யார் மூலிமா அது சொல்லிவிடுவாங்க என்கிட்ட. அதை எனக்கும் புரிய வச்சுருவாங்க, இதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அம்மனை பற்றி உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.